ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி வந்து மட்டன் சுக்கா அண்ட் மட்டன் குழம்பு பண்ண போகிறேன். இது ஆக்சுவலாக என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க கொஞ்சம் மட்டன் வாங்கியிருந்தாங்களாம். ஸோ அதில் எனக்கு கொஞ்சம் ஷேர் கொடுத்தாங்க. எப்படி இருக்குன்னு குக் பண்ணி பாருங்கள், அது நல்லா இருந்துச்சுன்னா நம்ம வந்து சேர்ந்து வாங்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அவங்களுமே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் பல்காக வாங்குற மாதிரி வாங்கியிருக்காங்க. அதான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுற மாதிரி, அவங்களும் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறாங்க. ஸோ எனக்கும் கொஞ்சம் கொடுத்தாங்க, ட்ரை பண்ணி பாருங்கள், நெக்ஸ்ட் டைம் நம்ம சேர்ந்து வாங்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஏன்னா ஆக்சுவலாக நான் வந்து இங்கே வந்த புதுசில் நான் வாங்கியிருக்கேன். மட்டன் வாங்கினது வந்து எனக்கு லேம்பு மாறி போயிடுச்சு. மட்டன் கிடைக்கல, லேம்பாக இருந்துச்சு. ஸோ அது எனக்கு அந்த விசில் வரப்போவே அந்த ஸ்மெல் எனக்கு பிடிக்கவே இல்லை, சுத்தமாக சாப்பிடவே முடியல எங்களால். ஸோ அப்படியே போட்ட மாதிரி ஆயிடுச்சு. ஸோ மட்டன்னாலே எனக்கு அதனால வாங்குறதுக்கு கொஞ்சம் பயம், கரெக்டாக கிடைக்காது. அப்புறம் நம்மளுக்கு மட்டன்னாலே அப்புறம் அதுக்கப்புறம் எனக்கு சாப்பிடவே விருப்பம் இல்லாமல் ஆயிடுச்சு. நான் சாப்பிடவே இல்லை. அதுக்கப்புறம் 1 இயர் கழிச்சு நான் ஊருக்கு வரப்போ தான் மட்டனே சாப்பிட்டேன். அவ்வளோ நாள் எனக்கு மட்டன்னாலே எனக்கு வேண்டாம், மட்டன் பக்கமே போக மாட்டேன், வாங்கவும் மாட்டோம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. நாங்கள் வெறுமனே ஃபிஷ்ஷு, சிக்கன் அந்த மாதிரி தான் வாங்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் இவ்வளோ நாள் கழித்து இன்றைக்கி தான் எனக்கு அவங்க கொடுத்தாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ ட்ரை பண்ணலாம் தான் பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலாக நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் பெருசாக இருந்தது. ஸோ நாங்கள் இப்போ தான் கட் பண்ணி எல்லாமே க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம். ஸோ எலும்பு எல்லாத்தையும் போட்டு குழம்பு வச்சுட்டு, எலும்பு ப்ளஸ் கொஞ்சமாக இது போட்டு குழம்பு வச்சிட்ருக்கோம். அப்புறமா இதெல்லாமே சுக்கா மாதிரி பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணோம். எப்படி வரோன்றது ஃபஸ்ட் எங்களுக்கு தெரியாது இல்லையா. ஸோ ட்ரை பண்ணலாம், எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் டிசைட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அப்படி பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ இதெல்லாம் போட்டு குக்கரில் வேக வச்சுட்டு அது சைடில் வெந்துட்டுருக்கட்டும், ஃபைனலாக நம்ம மாற்றிக்கலாம் அப்படின்ற மாதிரி பண்ணிகிட்டு இருந்தோம். நல்லா இருந்துச்சு. மட்டன் குழம்பு சூப்பராக வந்துச்சு, சுக்காவும் சூப்பராக இருந்துச்சு. ஸோ இப்போது குழம்புக்கு வந்து ஃபஸ்ட் நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு, மஞ்சள் பொடி எல்லாமே போட்டு தான் வச்சுருந்தேன். அப்புறம் குக்கரில் குழம்புக்கும் அங்கே சுக்காக்குமே வேக வச்சிட்டோம். ஆக்சுவலாக இன்றைக்கி 2 பேரும் சேர்ந்து தான் பண்ணிகிட்ருக்குறோம். மட்டன் வேறு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்துச்சா, ஸோ இன்றைக்கி லீவ் வேறு, சரி 2 பேரும் சேர்ந்து பண்ணிடலாம்னு சொல்லிட்டு தான் பண்ணிகிட்ருக்குறோம். இன்றைக்கி பண்ணிவிட்டு எப்படி இருக்குது, நல்லா வந்துச்சுன்னா அவங்கக்கிட்ட சொல்லணும், நல்லா இருக்குது, நம்ம நெக்ஸ்ட்டு வாங்கும்போது சேர்ந்து வாங்கிக்கலான்ற மாதிரி டிசைட் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக இது நான் லேட்டாக தான் வாய்ஸ் கொடுக்குறேன். நல்லா வந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்தது, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. சுக்காவும் சூப்பராக இருந்தது, குழம்பும் நல்லா இருந்தது, பசங்களும் நல்லாவே சாப்பிட்டாங்க. ஆஃப்டர் ரொம்ப நாள் கழித்து மட்டன் சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சுது எனக்கு. ஏன்னா லாஸ்ட்டாக ஊரில் வரப்போ தான் சாப்பிட்டேன். ஊரில் வரப்போ யார் என்ன இன்றைக்கி விருந்துக்கெல்லாம் போவோம் இல்லையா, எல்லார் வீட்டு ரிலேஷன் வீட்டுக்கெல்லாம் போகிறப்போ என்ன குக் பண்ணேன்னு கேட்டால் நான் மட்டன் தான் சொல்லுவேன். ஏன்னா நான் மட்டன் சாப்பிட்டு ரொம்ப அந்த 1 இயராக சாப்பிடவே இல்லையா. ஸோ மட்டன் தான் வேணுன்ற மாதிரி கேட்பேன். நான் மட்டன் தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஊருக்கு வந்தப்போ தான் சாப்பிட்டேன். ஸோ அப்புறம் அதுக்கு பிறகு இங்கே வந்த பிறகும் திருப்பியும் நான் வாங்கவே இல்லை. ஒரு வாட்டி கூட நாங்கள் ட்ரை பண்ணோம், மட்டன் கிடைக்குமான்னு. அப்போ ஒரு கடையிலலாம் ஓப்பனாகவே சொல்லிட்டாங்க லேம்ப் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதனால் வேண்டாம், ரிஸ்க் எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வாங்கவே இல்லை. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இப்போ கிடச்சிருக்கு எங்களுக்கு. இங்கே மட்டன் சுக்காக்கு அப்புறமா மட்டன் குழம்பு ரெண்டுக்குமே தேங்காய் வறுத்தரைக்கிற மாதிரி தான். ஸோ தேங்காய் எடுத்துகிட்ருக்காங்க. இங்கே என் சின்னது வந்து எங்களெல்லாம் என்டர்டெயின் பண்ணிகிட்டு இருக்குது, டான்ஸ் ஆடி.
இங்கே தேங்காய் வறுத்து அரைக்கிறதுக்கு பட்டை, கிராம்பு, பே லீஃப், அப்புறம் சோம்பு, கசகசா எல்லாமே போட்டுட்டு அதுக்கப்புறம் தேங்காயும் போட்டு நல்லா வறுத்துற வேண்டியதுதான். அப்புறம் சின்ன வெங்காயம் அதுவும் போட்டுக்கோம். கூடவே கருவேப்பிலையும் போட்டு நல்லா வறுத்த வேண்டியதுதான். கூடவே ட்ரை சில்லி போடணும். ட்ரை சில்லிக்கு பதிலாக நான் இப்போது சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டிருக்கேன். தேங்காய் நல்லா வறுத்ததுமே சில்லி பவுடர் அப்புறமா மல்லிப்பொடி இவ்வளவும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிட வேண்டியதுதான். கூடவே ஒரு தக்காளி, இது நம்ம அரைக்கிறப்போ போட்டு அரைக்கிறதுக்கு தான். ஃபைனலாக போட்டு அதை வந்து நம்ம ஃப்ரை பண்ணணும்லாம் கிடையாது, ஜஸ்ட்டு போட்டிருக்கேன். இது சுக்காக்கு வெங்காயம் கட் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே மட்டன் சுக்காக்கு வெந்துட்டுருக்குது, இங்கே குழம்புக்கும் ரெடி ஆகிட்டுருக்குது. அங்கே வந்து தேங்காயெல்லாம் வறுத்தாச்சு, இனி அரைக்க வேண்டியதான். தேங்காயும் நல்லா அரைச்சாச்சு. இங்கே குழம்புக்கு கொஞ்சம் எடுத்துகிட்டு பேலன்ஸ் வந்து சுக்காக்கு வைக்க போகிறோம். சைட் பை சைட் நானும் ரைஸ் வச்சிட்ருக்கிறேன்.
குழம்பும் ஓரளவுக்கு ரெடி ஆகிடுச்சு. இனி மட்டன் சுக்காவும் பண்ணிட வேண்டியதுதான். என் சின்னது இருந்து ட்ராயிங் பண்ணிட்டு இருந்துச்சு. அதெல்லாம் சாக்லேட்டு பேண்டேஜ் அப்படின்ட்டு எல்லாமோ பண்ணிகிட்டு இருந்தா. அப்புறம் ஹார்ட் அதெல்லாம் சூப்பர் சூப்பராக அந்த ட்ராயிங் பண்ணுவாள். ஸோ அதெல்லாம் காமிச்சிட்டு இருந்தா. இங்கே வந்து மட்டன் சுக்காவுக்கு கடுகு பெருஞ்சீரகம் எல்லாம் போட்டுட்டு கூடவே கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், சின்ன வெங்காயம் தான். கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் தக்காளி. அப்புறம் இதுதான் என்னோட வேலண்டைன்ஸ் டே கிஃப்ட்டு. எனக்கு அவங்க கொடுத்தது இந்த கீ செயின். ஸோ அதுவும் என்னுடைய கீழே போட்டுடலாம் தான். ஆல்ரெடி என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க தந்தது ஒரு கீ செயின் கிடைக்கு. அப்புறம் என் பெருசு கொடுத்தது ஒன்று இருக்குது. ஸோ இதுவும் ஆட் பண்ணிட்டேன். இது ஒரு ஃப்ரெண்டு கொடுத்தாங்க. இது இவங்க அந்த எல்லோ கலர் வந்து என் பெருசு கொடுத்துச்சு. இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு அப்புறம் மட்டன் வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அது போட்டு நல்லா கிளற வேண்டியது தான். ஆக்சுவலாக மட்டன் சுக்கா செம்மையாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. அதுவும் ரொம்ப நாள் கழிச்சு சாப்பிட்டோன்னே நல்லா இருந்துச்சு. இனி வந்து அரைச்சி வச்சுருக்க தேங்காவும் போட்டு நல்லா கொதிக்க விடணும். இனி இது இங்கே வேகட்டும். ஃபைனலாக எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. குழம்பும் ரெடி ஆகிடுச்சு, மட்டன் சுக்காவும் ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக இருக்குல்ல மட்டன் சுக்கா. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இங்கே வெஜிடபிள்ஸ் எல்லாமே காலி ஆகிடுச்சு. நீ லன்ச்செலாம் முடிச்சுட்டு வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ் ரெண்டுமே காலி. ஸோ லஞ்செலாம் முடிச்சுட்டு அப்படியே நீ ஷாப்பிங் போகணும். இது எல்லாமே என் சின்னதோட ட்ராயிங் தான். ஃப்ராக் ட்ரா பண்ணியிருந்தா, அப்புறமா ஹாட் போட்டு, அப்புறம் கேண்டீஸ் இந்த மாதிரிலாம் ட்ரா பண்ணிகிட்டு இருந்தா. இதுவும் கேண்டி. ஃபைனலாக மட்டன் சுக்கா பாருங்கள், நல்லா ஆயிலெலாம் மேலே வந்துடுச்சு. ஸோ நீ ஆஃப் பண்ணிட்டு சாப்பிட வேண்டியதான். ஃபைனலாக கொஞ்சம் பெப்பர் போட்டிருக்கிறேன். மல்லி இலை போட்டுட்டு இனி ஆஃப் பண்ணிட்டேன். அப்படியே நாங்களும் லஞ்சு சாப்பிட வந்தாச்சு. ரைஸு, மட்டன் சுக்கா, அப்புறம் மட்டன் குழம்பு. இதான் இன்றைக்கி எங்களோட லஞ்சு.
அப்படியே லஞ்சும் சாப்பிட்டுட்டு என் சின்னது மட்டும் தனியாக சாப்பிடாது. ஸோ அதை அவளுக்கும் ஊட்டி விட்டு சில நேரத்தில் தனியாக சாப்பிடுவா. இன்றைக்கி எல்லோரும் இருக்கவே அப்படி ஒவ்வொரு ஆள்கிட்டையாக வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தா. ஸோ அவளுக்கும் ஊட்டி விட்டுட்டு நாங்களும் லஞ்சை சாப்பிட்டுட்டு அப்புறம் ஷாப்பிங் கிளம்பினோம். ஷாப்பிங் வந்து சும்மா வெஜிடபிள்ஸ் அப்புறம் ஃப்ரூட்ஸ் எல்லாமே வாங்க வேண்டியது இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வாங்கிட்டு வர மாதிரி தான். அப்படியே ஷாப்பிங்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு இந்த மூவி பார்த்தோம். காதலிக்க நேரமில்லை மூவி வந்துடுச்சு. ஸோ அது பார்த்துட்டு இருந்தோம். நல்லா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த மூவி. ஸோ அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் வெஜிடபிள்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுட்டு இருந்தேன். இந்த எக்கு வைக்கிற இது வாங்கினேன், சூப்பராக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிது. ஸோ வாங்கிட்டு வந்தேன். இதில் வந்து 12 எக்ஸ் வைக்கலாம். ஸோ அதெல்லாம் எக்கெல்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். ஆக்சுவலாக இன்னொரு மாடலை நான் ஆன்லைனில் அமேசானில் பார்த்து வச்சுருந்தேன். இது வந்து ஷாப்லேயே தான் பார்த்தேன். சரி இருக்கட்டும், பிஎன்எம்மில் வாங்கினேன், பிடிச்சிருந்தது, அதில் வாங்கிட்டு வந்துட்டேன். இதுவுமே எக்கு வைக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லா வாங்கணும்னு வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். ஸோ அவங்க இப்போ வேண்டாம் சொல்லிகிட்டு இருக்கவே இது இன்றைக்கி பார்த்ததும் ஓகே வாங்கிக்கோன்னு சொல்லிட்டாங்க, வாங்கியாச்சு. அப்புறம் வெஜிடபிள்ஸ் எல்லாமே எடுத்து வச்சிட்டேன். புதினா எல்லாமே எடுத்து உதுத்து வச்சுட்டேன். அப்போ நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லையா? ஸோ அதெல்லாம் எடுத்து வச்சுட்டேன். இந்த வாட்டி மல்லியில் வந்து ஆல்ரெடி சாப் பண்ணி வச்சுருந்தது தான் வாங்கிட்டு வந்தேன். அதுதான் இருந்துச்சு. ஸோ அதனால் அதை எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ அதுவும் எடுத்து வச்சாச்சு. எல்லாமே அப்படி எடுத்து வச்சிட்டேன். இன்றைக்கி வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறதுக்கு வந்து என் சின்னதும் ஹெல்ப் பண்ணிச்சு. ஸோ அதனால் அவளுக்கு 10p கொடுத்தேன். அந்த டாஸ்க்கு ஒன்று இருக்கு இல்லையா? ஸோ அதில் அவங்கவுங்க பாயிண்ட்ஸ் சேர்ப்பாங்க இல்லையா? ஸோ அதில் வந்து 10p கொடுத்தேன். பெருசு வந்து ஹெல்ப் பண்ணல. ஸோ அதனால் அவளுக்கு இந்த வாட்டி இல்லை 10p, சின்னதுக்கு மட்டும்தான் இந்த இதில் பாயிண்ட்ஸு. அப்படி இன்றைக்கி வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்ததுமே எடுத்து வச்சாச்சு. ஃப்ரூட்ஸ் வச்சு இன்றைக்கி கொஞ்சமாக தான் ஷாப்பிங்கும் பண்ணணும். ஸோ எல்லாமே எடுத்து வச்சுட்டேன் அப்படியே கையோட. அப்படி தான் இன்றைக்கி எங்களோட டே போச்சு. ஓகே, நீ அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.